ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வெறும் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், அல்லது சாம்பார் சாதம், ரசம் சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை கூட, சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்துருக்குறேங்க. அது நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா காரம் சாரமாக செய்ய போகிறேன், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், எல்லாமே டேபிள் ஸ்பூன்லேயே அளந்துக்கோங்க. இது சோம்பு பவுடர், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சோம்பு பவுடர். சீரகம் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் வீட்லேயே தயார் பண்ண பவுடருங்க. லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கல்லுப்பு பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது பர்ஃபெக்டான அளவில் இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய், கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். நல்லா இந்த சிக்கன் சுக்கா சாப்பிடும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன், பாதி லெமன், அதோட சாறை இது கூட புழிஞ்சிக்கலாம். சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி அதிகம் சேர்க்க மாட்டோம், அதனால் லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. அந்த மசாலா எல்லா பக்கமும் படணும். இது கூட நான் பெப்பர் போடலை, கடைசியாக நம்ம ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டுங்க. அந்த மசாலா உப்புலாம் சிக்கனில் இறங்கட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆயில், ஒரு 75 ml ஆயில் சேர்த்துருக்குறேங்க. இது எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருள்லாம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாயும் நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு இரும்பு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா அடிக்கனமான பாத்திரம் வச்சு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஆயில் சூடானவுடனே 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சுக்கா செய்யும்போது அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கி எடுக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட அந்த ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கரம் மசாலாம் சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவு வர வரைக்கும் கலர் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கலாம். நம்ம கம்மியான அளவில் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்ததுனால சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் சுக்காவுக்கு. அப்போ தான் நல்லா வாசனையாக, நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும், ரொம்பலாம் வதக்க வேண்டாம். ஏன்னா இந்த சிக்கன் கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போது சிக்கன் 15 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குங்க. இந்த சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டோம். இதை அப்படியே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போது இது வரைக்கும் எப்படி நீங்கள் அனல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சிக்கனை. இதே மெத்தடில் செய்யும்போது சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அனல் குறைச்சிக்கோங்க. மீடியம் அல்லது லோ அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் வீட்டில் அரைச்சது தான். நல்லா சேர்த்துக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது அதோட சுவை தனியாக நமக்கு இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. சிக்கன் சுக்கா சூப்பராக நமக்கு தயாராகிரும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சுங்க. அந்த 20 நிமிஷமும் அப்பப்போ மூடி திறந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சதுன்னா நமக்கு டேஸ்ட் மாறும்.
இப்போ சிக்கன் கூட நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்கலைங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அதே தண்ணியில் தான் நம்ம குக் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி அப்பப்போ திறந்து கிளறி விட்டு ஒரு 20 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து தயாராகிடுச்சிங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வெந்திருக்கும். பெரிய பீஸாக இருந்ததுன்னா ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். நான் பெரிய பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டிருந்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். சுவையான சிக்கன் சுக்கா வந்து தயாராகிடுச்சிங்க. சுக்கான்னு சொல்லுவாங்க, சுக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வறுவல் தான் சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. சுவையான சிக்கன் வறுவல், அதாவது சிக்கன் சுக்கா வந்து தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இதை வெறும் சாதத்துக்கு கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, அல்லது ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூடலாம் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்புறம் சப்பாத்திக்கும் தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இதே மாதிரிலாம் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.